Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இஃப் இமேஜினரி ஃப்ரெண்ட். ஸோ 2024 வெளியாகுன ஒரு ஒரு கிட்ஸுக்கான எடுக்கப்பட்ட ஒரு காமெடி ஃபேண்டசி ஃபிலிம் தாங்க இதுங்க, சரிங்களா? ஸோ இந்த படம் வந்துட்டு நான் தேட்டரில் வந்துட்டு போய் வாட்ச் பண்ணேன் 2024. ஸோ மெயின் நினைக்கிறேன், எக்ஸாக்டா டேட்டு மந்த் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நான் இதுக்கான ரிவ்யூ வந்துட்டு நான் சின்னதாக அந்த மினி சீரீஸ்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். ஸோ செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது மினி சீரீஸாக போட்டிருக்கேன். சரி, இன்னொரு வாட்டி பார்த்துட்டு வந்துட்டு நம்ம ரிவ்யூ போடலான்னு பார்த்தேன். அதுக்கு இந்த படத்தை செக் பண்ணேன், எந்த ஓடிடி பிளாட்ஃபார்மும் இல்லை, இந்த HBO மேக்ஸில் தான் இருந்துச்சு. சரி, அதில் வாட்ச் பண்ணிட்டு நான் ரிவ்யூன்றது பண்ணலாம் இருந்தேன். ஸோ இந்த படத்தை வந்து நான் தேட்டரில் போன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் இருந்தேன். ஸோ அதையும் சேர்த்து நான் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ தேட்டருக்கு ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்காக ஏன் போனேன்னா, எனக்கு இந்த லைஃப் ஆக்ஷன் ஃபிலிமோட அனிமேஷன் ஃபிலிம் எனக்கு பிடிக்கும். இது வந்துட்டு அனிமேஷன் 100% ஃபுல் அண்ட் ஃபுல்லி அனிமேஷன் ஃபிலிம் கிடையாது. பட் இதில் வந்துட்டு அந்த இமேஜினரி ஃபேன்ஸாக வந்தாங்களே, ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே விஎஃப்எக்ஸ் தான், கிராஃபிக்ஸ் தான், ஓகேவா? அந்த அனிமேஷன் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு ரீசனு. ஓகே, இந்த குழந்தைங்க பார்க்குற ஃபிலிமு. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அப்படியே ரஷ்ஷிங்காக இருந்ததுனால இந்த மாதிரி படத்துக்கு போனால் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், காமெடியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படத்தை சூஸ் பண்ணேன். ரெண்டாவது ரீசன் வந்துட்டு நம்ம ரயன் ரெனால்ட்ஸ், நம்ம டெட்பூல், அவர் வந்துட்டு நடிச்சிருக்காரு. ட்ரெய்லர் பார்த்தப்போ தான் தெரிஞ்சு அவர் இருக்காரு. சரி, அவர் இருந்தாலே ஃபன்னாக இருக்கும், டெட்பூல் கேரக்டர் இப்படி ஃபன்னாக இருக்கும். சரி, இவர் இருக்காரு, அவர் கொடுக்குற கவுண்டர்ஸ் தான் செம்ம ஃபன்னாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ரயன் ரெனால்ட்ஸ் இருக்கிறனால ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் போனேன். சரி, கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஃபுல்லி இந்த படம் வந்துட்டு 1 hour 50 minutes தான், சரி, ஒரு ஷார்ட் மூவி தான். ஸோ அதனால் டக்குனு போனது தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் எனக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு லேகன்ஸ்னு ரொம்ப நல்ல இல்லை, ஃபன்னாக தான் இருந்துச்சு. அங்கங்கே கொஞ்சம் வந்துட்டு என்னடா வளவலன்னு போயிட்டே இருக்கேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ்லாம், அந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்குங்களா, ஸோ அது கொஞ்சம் எனக்கு பார்க்கறதுல எனக்கு ஃபன்னாக தெரிஞ்சு. அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அது எனக்கு இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயமே அதுதாங்க, சரிங்க. ஒரு சைடு ரயன் ரெனால்ட்ஸ் வந்துட்டு வராரு. ஸோ அவர் கொடுக்குற கான்டென்ட், அவரே ஆக்சுவலி வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான், ஓகேவா? ரொம்ப ஒரு மாதிரி அப்பட்டமா தெரியுது, ஒரு மெயின் லீடுக்கான சப்போர்ட்டிங் ரோல், சரிங்களா? அது ஒரு பண்ணணும் அவசியம் இல்லை, எதுக்கு வந்து பண்ணான்னு தெரியல, சரிங்களா? ஐ திங்க் வந்துட்டு அந்த ஸ்டார் வேல்யூக்காக தான் கூட்டு வந்து வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மெயின் கேரக்டர் வந்துட்டு பீன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் ப்ளே பண்ண ஒரு பொண்ணு, சேலி ஃபிளமிங்னு நினைக்கிறேன், சரிங்களா? நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். பீன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் தான். அதுக்கப்புறம் நம்ம ஜான் கிராஸ்னிக்ஸ்கி, நான் கரெக்டாக எதுவும் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து பியோட ஃபாதரா ப்ளே பண்ணியிருப்பாரு. இப்படிப்பட்ட ஆக்டரு, சரிங்களா? நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஆக்டர், சின்ன ரோலை கொடுத்து வச்சிருக்கீங்களா, சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பனிங்ல வராரு, அப்புறம் எண்டிங்ல வராரு, அவ்வளவுதாங்க. இந்த படத்தை வந்துட்டு எப்படி இதே வருஷத்துல தான் வந்துட்டு நம்ம அனிமேஷன் ஃபிலிமா வந்துட்டு இந்த கார்ஃபீல்ட் மூவின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் வந்துட்டு அப்பா பையன் அந்த கான்செப்ட்ல பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். இதை வந்துட்டு எதை ஃபோக்கஸ் பண்ணுச்சுன்னா, அப்பா பொண்ணு அந்த பாசத்தை கொஞ்சம் லைட்டா டச் பண்றோம்னு சொல்லிட்டு டச்சே பண்ணல என்னை பொறுத்த வரைக்கும். ஓப்பனிங்ல அதை பத்தி வருது அப்பா பொண்ணு கான்வர்சேஷன், எண்டிங்ல அப்பா பொண்ணு கான்வர்சேஷன், அவ்வளவுதான். நடுவில் வந்துட்டு அந்த அப்பா பொண்ணுக்கான கான்வர்சேஷன், அதுக்கான பாயிண்ட் பிளாட்டு இல்லவே இல்லை. இது முழுக்க அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் அதை ஃபோக்கஸ் ஃபுல் ஃபிளெஜ்டா அந்த கேரக்டர்ஸை வச்சு தான் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போறாங்க. ஸோ இந்த சின்ன வயசுல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நம்ம தனியா இருக்கிறப்போ ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டை வந்துட்டு நம்ம பிரெயின்ஸை வந்துட்டு நம்மளே கிரியேட் பண்ணி வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொம்மையை பார்த்துட்டு அந்த பொம்மையை அதுக்கு ஒரு உயிர் இருந்தா நம்ம பேசுற மாதிரி இமேஜின் பண்ணி வச்சிருப்போம்ல. இப்போ நம்ம நினைச்சு பார்த்தா ஞாபகம் இருக்காது. நானும் யோசிச்சு பார்த்தேன், எந்த மாதிரி இமேஜின் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சோம், எனக்கு ஞாபகமே இல்லை, சரிங்களா? ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் அந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த ஒரிஜினல் குழந்தைங்க இப்போ பெரியவங்களா ஆயிட்டாங்க, இப்போ அடல்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்க மறந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரிஜினல் அவங்களோட ஓனர்கிட்டே போகணும், அந்த நினப்புல அவங்களோட எப்படி சொல்றது நினப்பிலே போயிடணும், அவங்கக்கிட்ட நம்ம நினப்புல இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு பியோ நம்ம ரயன் ரெனால்ட்ஸும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ஒவ்வொரு இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ்க்கும், சரிங்களா? ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சதே ஆத்தாங்க அந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றேன். ஏகப்பட்ட வித்தியாசமான இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், த மெயின் கேரக்டர், சரிங்களா, ப்ளூன்னு சொல்லிட்டு பர்பிள் கலர்ல ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒன்று வரும், சரிங்களா? எப்படி வந்து இந்த மான்ஸ்டர் யூனிவர்சிட்டி இருக்கும்ல, மான்ஸ்டர் இன்கார்பரேட்டா, அந்த யூனிவர்ஸ்ல வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் பெருசா ஒரு மான்ஸ்டர் வருது.
அதை விட கொஞ்சம் பப்ளியா கொஞ்சம் கியூட்டா பர்பிள் கலர்ல வந்துட்டு உருவாக்கி வச்சிருப்பானுங்க. அது பார்க்க பேசுற விதம்லாம் வந்துட்டு ஃபன்னா தான் இருந்துச்சு. சரிங்களா, ஃபன்னா தான் இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அவ்வளவு அது பெர்ஃபார்மன்ஸ் மெயின் பிளாட்டா அந்த மாதிரி இல்ல, அதோ ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான், அவ்வளவுதான். சரிங்களா. அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு வந்துட்டு நம்ம ஸ்டீவ் கேரல், அதாங்க நம்ம என்னது இந்த டிஸ்பிகேபிள் அந்த படத்துல வந்துட்டு நம்ம அவன் யாரு குருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பார்ல, அவரு தான். ஸோ அவர் தான் வந்து அந்த அந்த இந்த படத்துல வந்து ப்ளூன்ற அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ளூவோட சேர்த்து டோட்டலா ஒரு 20+ கேரக்டர்ஸ், இமேஜினரி ரெஃபரன்ஸ் கேரக்டர், விஎஃப்எக்ஸ் கேரக்டர் வந்து உள்ள இருக்குங்க படத்துக்குள்ள. ஆனா எதுவுமே நம்மளுக்கு வந்து புதுசா எனக்கு ஞாபகமே இல்லை. சரிங்களா, இந்த போட்டோ பார்த்து தான் நான் வருது, போஸ்டர்ஸ் பார்ப்போம்ல, வேணா நான் சைட்ல போடுறேன், அந்த போஸ்டர் பார்க்கறப்ப நான் வருது அந்த அந்த பர்பிள் அந்த ப்ளூ அந்த கேரக்டர் சுற்றி வந்துட்டு இந்த டெடி பேர், ராபோட், யூனிகார்ன், அந்த பனானா, அதுக்கப்புறம் வந்துட்டு எலி, அதுக்கப்புறம் பேரு, அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி டைனோசர் பொம்மை, அதுக்கப்புறம் வந்து இந்த கப்ல ஐஸ் கியூப்லாம் வந்து ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்பிள் மேனா வந்துட்டு ஒரு கேரக்டர் சுத்தி இருக்கும். சரிங்களா, அது உண்மையில இன்வெஸ்பிள் கண்ணுக்கு தெரியாது, சும்மா நம்ம ரயன் ரெனால்ட்ஸை வந்துட்டு கீழே தடிக்கி விட்டு இருக்கும். சரிங்களா, அவர் அந்த காந்தில கட்டிக்கிட்டே இருப்பாரு. ஓகேவா, எனக்கு கண்ணுக்கு தெரியாது. ஓகேவா, அது எனக்கு எப்படி சொல்றது, அந்த இமேஜினரி அந்த இன்வெஸ்பிள் மேன் கண்ணுக்கு தெரியாட்டி கூட ரயன் ரெனால்ட்ஸ் வந்துட்டு கவுண்டர் கொடுக்குறாருல, அது வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னா இருந்துச்சு. சரிங்க, ஓவராலா படம் போடுறது எப்படின்னு தெரியல, நிஜமா உண்மையிலே சொல்ல போனா. எமோஷனல் அந்த அழுக சோகம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, ஆனா அவ்வளவு இல்லை. ஓகேவா, அந்த 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 பிளாட்டை டச் பண்ணும் போது எப்படின்னா வந்துட்டு இந்த இமேஜினரி ஃப்ரெண்ட் வந்துட்டு கடைசியில நான் ஒரு டேக்கேவா எடுக்கிறது, இப்போ இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும், கடைசியில நான் ஒரு டேக்கேவா எடுத்துக்கிறது வந்துட்டு கண்டிப்பா இப்ப நம்ம அடால்ட்ஸ் ஆயிட்டோம். இப்போ உலகம் ஓடுற ஸ்பீட்ல வந்துட்டு பக்கத்துல இருக்கிற நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அம்மா அப்பா, ஃப்ரெண்டு, ஃபேமிலியே நம்மளுக்கு வந்துட்டு தெரியாம போகுது. இதுல வந்துட்டு சின்ன வயசுல நம்ம வந்துட்டு நம்ம மைண்ட் ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டை கிரியேட் பண்ண வச்சிருந்த அந்த ஃப்ரெண்டை வந்துட்டு நம்மளுக்கு ஞாபகம் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஸோ அதனால நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், டைம் இருக்க மாட்டேங்குது, ஒரு ரஷ்ஷிங்லேயே சுத்தி இருப்போம். ரைட்டா, ஒரு பீஸே இருக்காது, ஒரு நிம்மதியே இருக்காது. ரைட்டா. ஸோ அந்த நேரத்துல இந்த இமேஜினரி ஃப்ரெண்டு வந்துட்டு நம்ம இருக்கிறப்போ இந்த நேரத்துல இருந்தா, அடால்ட் ஆகிறதுக்கு அப்புறம் இருந்தா நம்மளுக்கு எவ்வளவு ஒரு ரிலீஃபா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒருவேளை எனக்கு அந்த ஃப்ரெண்டு ஞாபகம் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு இந்த நம்ம பாரத்தை நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்றது, நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிங்கா இருக்கும்ல. ரைட்டா, ஒரு ஆறுதலா இருக்கும். இது கரெக்டான வேர்டுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி அது ஒரு டேக்வே நான் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகேவா, மேபி நான் சொல்றது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கலாம், பட் நீங்க ரியலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படிதான் அந்த படத்தோட கதையை வந்துட்டு அப்படிதான் ப்ளாட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா, கடைசியில இதுதான் சொல்ல வராங்க. அது எனக்கு அந்த சீன்லாம் கட்டெல்லாம் வரும்போது எனக்கும் அப்படிதான் தோணுச்சு எனக்கு. ஓ ஆமா, ரைட்டு தான். இப்போ இருக்கிற உலகம் ஓடுற ஸ்பீட்ல வந்து நம்மளுக்கு யாருக்கும் கூட நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு கனெக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. இல்ல அதான் நம்மளுக்கு ரஷ்ஷிங்ல வந்துட்டு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஓகேவா, ஸோ அது ஒரு நல்ல ஒரு குட் டேக்அவே நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு மூலியமா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லும் போது வந்துட்டு அது ரொம்ப நல்லா கியூட்டா அழகா இருந்துச்சு. சரிங்களா, ரொம்ப அழகா நீட்டா பண்ணியிருந்தாங்க. அந்த அந்த கேரக்டர்ஸ் 20க்கு மேலேயான இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் இருக்கும், நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் மாறி அனிமேஷன்லாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஒரு அனிமேஷன் எடுத்துக்கிட்டா 3D ஸ்டைலில் இருக்கும், 2D ஸ்டைலில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கையில் அந்த வரைஞ்ச ஹேண்ட் டிராவிங் பண்ண ஸ்டைலில் இருக்கும். மாறி ஸ்டைலில் இருக்குங்க. சரிங்களா, அந்த அனிமேஷன் ஸ்டைலே விதவிதமாக ட்ரை பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கு. பட் எந்த கேரக்டர்ஸும் நம்ம மைண்டில் நிற்காது என்னைய பொறுத்த வரைக்கும். ஓகேவா, நான் சொன்னதான் சில கேரக்டர்ஸ் தான், முக்கியமாக அந்த ப்ளூ கேரக்டர் மட்டும் தான். பிகாஸ் வந்து அந்த பர்பிள் கலர் மான்ஸ்டர் வந்து பெருசாக இருக்கும், அது மட்டும் தான் கண்ணில் நிற்கும் தவிர்த்து எதுவுமே வந்துட்டு ஸ்ட்ராங்கா இந்த கேரக்டர் ஸ்ட்ராங்கா நிக்காது. சரியா, சும்மா வந்துட்டு போற மாதிரி இருக்கும், இல்லாட்டி அந்த ஃப்ரேம்ல இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதாங்க. சரிங்களா, அவ்வளவுதான். ஸோ எனக்கு பெருசா வந்துட்டு அது அந்த கேரக்டர்ஸ் பார்க்க நல்லா இருந்துச்சு, கலர்ஃபுல்லா இருந்துச்சு. மேபி பிள்ளைங்களை கிட்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த கேரக்டர்ஸை பார்த்து வந்துட்டு அவங்களுக்கு ஸ்டாரி கண்டிப்பா தேவைப்படுதுல்ல. ஸோ வந்துட்டு ஸ்டாரி தேவைப்படுது, அந்த விஷுவல் தான் கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த கேரக்டர்ஸும் கலர்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஸோ பார்த்தா அவங்க கிட்ஸ்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. சரிங்களா, இது கிட்ஸுக்கான படம். பட் ஸ்டாரி வந்துட்டு அடல்ட்ஸ் பார்க்க மாட்டாங்க, கிட்ஸ் தான் பார்ப்பான்னு சொல்லிட்டு ஸ்டாரியை வந்துட்டு கண்ணா பண்ணாமலே எழுதாமே விட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ ஒரு சிம்பிளா முடிச்சிட்டாங்க, அப்படிதான் சொல்லி ஆகணும். சரிங்களா, ஸோ அந்த வகையில் வந்துட்டு இது கிட்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த 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 இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸை, அந்த கேரக்டர்ஸை கிட்ஸ் கண்டிப்பாக விஜுவலா பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ யாச்சும் வீட்டில் கிட்ஸ் இருந்தால் வந்துட்டு போட்டு காமிங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ எத்தனை பேரும் வந்து இமேஜினரி ஃப்ரெண்ட் இந்த படம் பார்த்தீங்க, பிடிக்கலன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டேக் கேர், பாய்.